வணக்கம். 55 நாட்களாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதியின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. அழகிரி மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் மத்திய அமைச்சரவையில் இருந்தார். இவருக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து கடந்த 2014ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து மு.க. அழகிரி நீக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவர் திமுகவில் மீண்டும் இணைய குடும்ப உறுப்பினர்கள் கருணாநிதியை சமாதானம் செய்ய முயன்றும் அது நடக்கவில்லை. பின்னர் அவ்வப்போது திமுகவை மு.க. அழகிரி கடுமையாக விமர்சித்து வந்தார். மு.க. ஸ்டாலினையும் மு.க. அழகிரியையும் ஒன்றிணைக்க குடும்ப உறுப்பினர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் 10 ஆண்டுகள் கழித்து திமுக ஆட்சிக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து முதல்வராக பதவியேற்ற மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை மு.க. அழகிரி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இதையடுத்து முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்ற விழாவிற்கு மு.க. அழகிரி குடும்பத்திற்கு அழைப்பு விடுத்ததாக சொல்லப்பட்டது. இந்த விழாவிற்கு மகன் துரை தயாநிதி மற்றும் மகள் கயல்வெளியை மு.க. அழகிரி அனுப்பி வைத்தார். இதைத் தொடர்ந்து பணி நிமித்தமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்போது மதுரை சென்றாலும் மு.க. அழகிரியை சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. இந்த நிலையில் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி திடீரென உடல் நலம் பாதிக்கப்பட்டார். தொழிலதிபராகவும் சினிமா தயாரிப்பாளருமான துரை தயாநிதி கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி திடீரென வீட்டில் மயக்கமடைந்தார். உடனே அவரை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு இருந்தது கண்டறியப்பட்டது. அந்த அடைப்பை சரி செய்ய அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தன. ஆனால் கடந்த மார்ச் மாதத்தில் துரை தயாநிதியை வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் தொடர்ந்து துரை தயாநிதியை கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அவரது உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் ஏப்ரல் 2ஆம் தேதி துரை தயாநிதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்தார். லோக்சபா தேர்தலையொட்டி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பேசுவதற்காக வேலூர் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் சென்று துரை தயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். 55 நாட்களாக துரை தயாநிதி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது அண்ணன் மகன் துரை தயாநிதியை நேரில் சென்று பார்வையிட்டார். அவர் கடந்த மாதத்தை விட தற்போது நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவே தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.